ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி தக்காளி தண்ணி குழம்பு, இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரிக்கெலாம் சாப்பிட்ற தக்காளி தண்ணி குழம்பு எப்படி செஞ்சு பார்க்குறோம். நான் ஒரு 5 தக்காளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். வேக வச்ச தக்காளி தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். ஒரு பானில் வச்சு எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் உளுந்தம் பருப்பு தாளிச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் உளுந்தம் பருப்பு தாளிச்சிருக்கேன். கடுகு ஜீரகம் உளுந்தம் பருப்பு தாளிச்சிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு கடுகு பதிஞ்சிச்சு, வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் வேகணும். மஞ்சத்தூள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே தோலை உரிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி விடதை ஊற்றி ஒரு குழம்பு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றலாம். நான் ஒரு நல்லா 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தவிர நான் ஏன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கணும். கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு